Hi guys, welcome back to our Riya Creation. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கூடிய ரெட் ஸ்ப்ளாஷ் எஃபர்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு க்ரீன் கலரில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ்லாம் வேணுமோ அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். தென் 4 இமேஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டேன். தென் எவ்வளோ தூரம் இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அவ்வளோ தூரம் வச்சு நான் கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதரில் போயிட்டு ஆர்ஜிபி கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குறது தான். ஜியில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிஆர் இருக்கும், அது வந்து ஜியில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் கலர்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ வந்துட்டு சேச்சுரேஷனில் ஒரு 30 கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு அந்த கலர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. தென் வைப்ரன்ஸில் வந்துட்டு 1.40 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. தென் பார்த்திங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்டோட கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லுவேன் மோஸ்ட்லி. இப்போ வந்துட்டு பிரைட்னஸ் வந்துட்டு 0ல் இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் மட்டும் ஒரு 18ல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஓஸ்லேட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு ஷேக் ட்ரான்சிஷன் வந்து கொடுக்க போகிறோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆங்கிள் வந்து 45ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ 45ல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு 90ல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பாயிண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க, அது கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸில் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், தென் அதோட லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 2ல் இருக்கட்டும். தென் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்துட்டு ஃபுல்லாக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க 0ல். தென் மேக்னிடியூடில் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சியில் எங்கே வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணமோ அதையிலே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம். ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 45ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ வந்துட்டு 0ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிளில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அகைன் அந்த இமேஜஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே போயிட்டு லாஸ்ட்டில் ஸ்விங் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே நம்ம வந்து கீ ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். தென் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1.65ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. 1.65ல் செட் பண்ணிவிட்டு ஆங்கிள் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தென் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வந்துட்டு அந்த ஓஸ்லேட்டுக்கு வந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே வந்துட்டு நம்ம ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம்.
அதாவது 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஓஸ்லேட் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்துட்டு இதில் எண்ட் ஆகிற மாதிரி ஒரு கீ ஃப்ரேம், தென் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேம் வந்துட்டு -28.8 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு டைம் எடுக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. ஆங்கிள் 2 இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்துட்டு இப்போ நம்ம ஆங்கிள் 1ல் எந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணமோ அதே பிளேஸ்லேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ மட்டும் நம்ம மேலே என்ன வேல்யூ வச்சோமோ அதே வேல்யூ வந்து ப்ளஸில் வச்சுக்கோங்க. ஸோ 28.8 டிகிரியில் வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு நம்ம 0ல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஆங்கிள் 1லேயும் வந்துட்டு செகண்டோட கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணியாச்சு. தென் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், அந்த பிளேஸ்லேயே வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்துட்டு 0.05ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக ஆட் பண்ண வேல்யூ வந்துட்டு 0லே இருக்கட்டும். இது வந்து ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ஷேக் ட்ரான்சிஷன் எஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஷேக் ஆகிறப்ப நமக்கு வந்துட்டு பார்டரில் வந்துட்டு பிளாக் கலர்லாம் தெரிய வந்து சான்ஸ் இருக்குது. தென் நீங்கள் இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் ஆப்ஷன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு தெரியாது. ஸோ எல்லா இமேஜஸ்மே நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எஃபர்ட் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த எஃபர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நீங்கள் எல்லா எஃபர்ட்டும் வந்துட்டு மேக் பண்ணிவிட்டு தென் காப்பி பண்ணிவிட்டு டோட்டலாக வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரிவியூவில் வந்துட்டு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதே டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். தென் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு லிங்க் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு எப்படி வந்து லிரிக்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெட் ஸ்ப்ளாஷ் டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த எஃபர்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டியும் தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.